ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணுக்கு இறால் தொக்குன்னா ரொம்ப பிடிக்கும். சோறு கூட சரி, இட்லி கூட, தோசை கூட, எது கூட வச்சு கொடுத்தாலும் அவள் நல்லா சாப்பிடுவாள். ஃபிஷ்ஷிலே அவளுக்கு பிடிச்சது நண்டும் இந்த இறாலும் தான். அது எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வரும். இன்னைக்கு கடையில் போனப்போ அந்த இறால் பார்த்தனால வாங்கிட்டு வந்தோம். அவளுக்கு மத்தியானம் சோறு கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். அதுக்காக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். அதையுமே போட்டு அந்த வாசனை வர வரைக்கும் ஜஸ்ட்டு கிண்டி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அப்போ நல்லா சீக்கிரமாக அதை வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையானது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு இவ்வளோவுமே போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான ஜாஸ்தி போட்டுக்கோங்க. நான் இவளுக்காக கம்மியாக தான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் என் பொண்ணுக்காக. அது மட்டும் லாஸ்ட்டாக நம்ம மிளகு தூள் போடுவோம். அதுக்காக காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி அது ஒரு மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன இறால் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இறால் போடும்போது நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாகவே வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதில் ஜஸ்ட் அப்படி நீக்கி வச்சுட்டு இந்த சைடு ஒரு சைடாக இதை போடலாம். எதுக்காக அப்படி நம்ம இறாலை ஒரு சைடாக போடுறோம் அப்படின்னா, இதில் இருக்க தண்ணி சீக்கிரமாக இறங்கி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதோடய வாசனை ஸ்டார்டிங் நம்ம அதில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணால் சீக்கிரமாக அதை தண்ணி இறங்கி வரும். வேக ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா வாசனையாக இருக்கும். போடும்போதே நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் இறங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பும் போட்டுட்டோன்னா, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பும் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு இதுக்கு தண்ணி எல்லாம் தேவை கிடையாது. தண்ணி இல்லாமலே சூப்பராக வேக வச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கோம். தேங்காய் பால் தண்ணியெல்லாம் கட்டியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கோம். தேங்காய் பால் கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கோம். ஒரு பவுலில் ஒரு ஹாஃப் பவுல் எடுத்துருக்கோம். அந்த பவுலில் அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றிடலாம். ஸோ நல்ல டேஸ்ட்டுக்காக தான் அந்த தேங்காய் பால் ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் வற்றின மாதிரி ஒரு இதில் வரும். அப்போது திரும்பவும் அப்படியே திருப்பி போட்டு நல்லா வற்ற வச்சிடலாம். திரும்பவும் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கரம் மசாலா நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். இது கூட மிக்ஸ் பண்ணால் அந்த கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இறக்கி விடும்போது ஆயில் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு ஒரு சைடாக வந்துச்சுனாலே சூப்பர் டேஸ்ட்டாக மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். எல்லாமே இந்த ஃபுல் இப்போவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா வற்ற வச்சு தான் எடுக்கணும். தண்ணியாக இருந்தால் ஓகே, தண்ணி எடுத்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி வற்றின ஃபார்மில் எடுத்தால் சூப்பராக இருக்குது. சோறு கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அன்றைக்கி தான் கொஞ்சமாக சோறு சாப்பிடுவோம். அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.